அந்த இடத்துல தேவன் இறங்கி வந்து இந்த கோலியாத்தை வீழ்த்துவதற்கு இந்த ராணுவ வீரர்களை பயன்படுத்தவில்லை, ராஜாவை பயன்படுத்தவில்லை. அவரை வீழ்த்துவதற்கு வனாந்திரத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிற என் மகன், துதியின் மகனாய், என் ஆராதனை வீரனாய் இருக்கிற என் தாவீது போதும் என்று ஆண்டவர் அவனை அந்த வனாந்திரத்தில் இருந்து அழைத்தார். தன் தகப்பன் உள்ளத்தில் பேசி ஈசாய் தன்னுடைய தாவீதை அழைத்து அந்த ராணுவ வீரர்கள் மத்தியிலே என்னுடைய நம்முடைய பிள்ளை அங்க இருக்கிறாங்களே, போய் நீ அண்ணனை கவனித்து விசாரித்து இந்த வறுத்த பயிரை கொஞ்சம் கொடுத்து யுத்தம் எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா விசாரிச்சுட்டு வான்னு அப்பா அனுப்புறாரு. யார? தாவீது அனுப்புறாரு. தாவீது அந்த யுத்த களத்துக்கு வர்றான். பாக்குறான், பயங்கரமான கூட்டம், சிங்கிள் மேனு, ஒரே ஒரு மனுஷன், எல்லாரையும் விரல் விட்டு ஆட்டுறான், எல்லாரையும் பயமுறுத்துறான். தேசமே பயப்படுது, ராணுவ வீரர்கள் பயந்து நிக்கிறாங்க, ராஜா ஒரு பக்கத்துல பயந்து நிக்கிறான். வறுத்த பயிரை கொண்டு போய் அவங்க அண்ணங்கிட்ட கொடுக்குறான்.